கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அவருடைய சமூகத்திலே வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை போல, நம்முடைய தேவனைப் போல ஒரு தெய்வமும் கிடையாது. அவரை போல நம்மை நேசிக்கிறவர்கள், அவரை போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விட வேறு எந்த விதமான அன்பும் பெரியது கிடையாது. அந்த அன்பிற்கு ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த நாமத்தை நாம் போற்றி துதிக்கலாமா? போற்றி துதிப்போமே என் தேவனே. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். போற்றி துதிப்போம் என் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் வேற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலிலே நம்மை பாதுகாத்தார். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் வேற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதார். தாழ்த்தி என்னை அவர் கையில் கண்டு தீன் தாங்கி என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்
நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தானை போல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில புரண்டு வந்து கொண்டிருக்கிறதா? உங்களோடு ஒருவர் இருக்கிறார், யோர்தானை பிளந்தவர். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு கிறிஸ்து பூமி அனைத்திற்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சகல சிருஷ்டிகளுக்கும் என் நாமத்தை பறைசாற்று என்று சொன்னார். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்றி ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவதை தவிர நாம் வேற எதை கொடுக்க முடியும்? நாம் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறோம். அவருக்கு துதியையும் ஸ்தோத்திர பலிகளையும் காணிக்கையாக நாம் கொடுக்க முடியும். We can give from our hearts. கர்த்தருக்கு பலி செலுத்த முடியும். கர்த்தருக்கு சிறந்த பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடல்களை பாடி தாவீதை போல கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறும். ஆண்டவரே, ஓ ஏகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும்
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்தீ. என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். ஒரு விசையாக, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நாம் எல்லாரும் சேர்ந்து நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ரேஹான் மரோ ஹஷக்தலி பரஹாந்தனோ ராகாதேலே பிரஹாடோஷ் லே ரஹான் மரோஹான் ஷேகேலே லே பிரதாஷ் யாதா ரே பாபாஷே ரகுடாமான்தோ ரோபோ ஷேகே தோரோஷ் லெஹதிரா ஹம் ஷகாதி யாதோஷ் லே பிரதாஷ் லெஹ்தூர் ரமமா ஹன்கோரோஷ். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரையும், ஆஃப்லைனுக்கு பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. இந்த மெசேஜை கேட்க போகிறவர்கள், இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், இந்த ஆராதனையில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. Rema hashek de lihadush Elis the bandosh prahadosh El bradase ke torosh El bazike mahantu rebabase Ebrudosh yak de lirosh El braze Elus kabaru tosh pragen mahantosh Ebrishka dili bahantosh. தாழ்த்துகிறேன்ப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். நீர் நல்லவர். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி. உம்முடைய நாமம் இன்னும் மகிமை பெறட்டும். எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுதும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா.
எபிரேயர் 10:19 சேர்ந்து படிக்கலாமா? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேரோ ஷேகா பாராதியாஷ். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களையும் என்னையும் எப்படி பிதாவோடு கூட சேர்த்திருக்கிறது என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ள வல்லமை என்னது என்பதையும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது, அதை நாம் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் உபயோகப்படுத்துவதையும் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனையும் தேவனையும் சேர்த்தது. இரு திறத்தாரையும் பகையாய் நின்ற இரு திறத்தாரையும் பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஆனால் தாம் படைத்த பிள்ளைகளை நேசிக்கிறார். தாம் படைத்த மனிதன் நேசிக்கிறார். ஆனால் மனிதனிடத்திலே சேர முடியவில்லை. இந்த மனிதனோடு கர்த்தர் வாழுவதற்கு ஆசைப்படுகிறார். இந்த மனிதனோடு உலாவுவதற்கு ஆசைப்படுகிறார். ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு வந்து உலாவுகிறார், மனிதனோடு பேசுகிறார். ஆதாமும் ஏவாளோடு கூட அவர் சம்பாஷிக்கிறார், அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பாவம் கர்த்தருடைய கட்டளையை மீறின பொழுது மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. மனிதனும் தேவனும் அவர்களால் சேர முடியவில்லை. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆனால் விழுந்து போன சத்துருவானவனுக்குள்ள இருள் இருந்தது. அந்த இருள் ஒளியை மாற்றி விட்டது. மனிதனுக்குள்ளாயிருந்த ஒளி இருளாய் மாறினது. உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன். ஒரு வீட்டிற்குள்ளே வெளிச்சம் இருக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் அந்த வீடு வெளிச்சம் அணைக்கப்பட்ட பொழுது அல்லது அந்த விளக்கு அணைக்கப்பட்ட பொழுது இருட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்படியாகத்தான் மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தது. கர்த்தரை தரிசிக்க முடிந்தது. மனிதனுக்குள்ளே வெளிச்சம் அது அமைந்து போனது, அது அடைக்கப்பட்டது சத்துருவினுடைய தந்திரத்தினாலே. இப்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டானது. ஆவிக்குரிய உலகத்திற்கும் மாம்சிக இந்த பூமிக்கும் இருக்க பிளவு, அந்த ஒரு ஐக்கியம் அது அற்று போனது அல்லது பிரிந்து போனது. தேவனாகிய கர்த்தர் மனிதனை தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். ரத்தம் சிந்தப்படுதலால் ஒழிய பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆடையும் மாடையும் புறாவையும் காட்டுப்பறவை குருவியையும் பலி செலுத்தினார்கள். தங்களுடைய வசதிக்கேற்றபடி ஆட்டுடைய தலையின் மீது கைகளை வைத்து, நான் செய்த எல்லா பாவத்தையும் இந்த ஆடு சுமந்து கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் இந்த ஆட்டின் மீது கைகளை வைத்து அவர்கள் பேசி பிறகு இந்த ஆட்டை கொண்டு போய் பலி செலுத்துவார்கள் ஆசாரியத்திலே கொடுத்து. எதற்காக தெரியுமா? அவர்கள் செய்த பாவத்திற்காக. பாவமே செய்யாது இவர்கள் செய்யாத பாவத்தை அந்த ஆட்டுக்குட்டியோ அந்த கன்றுக்குட்டியோ அல்லது அந்த காட்டு புறாவோ அதை எடுத்துக்கொண்டு இவர்களுக்காக, மனிதனுக்காக தான் வளர்த்து வந்த அந்த செல்ல பிராணியும் அல்லது தான் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட அந்த மிருகமோ அதற்கு பலியாகிறது. லிசன் கேர்ஃபுல்லி, கேளுங்கள். சத்தியத்தை சத்தியமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இந்த ஆட்டுக்குட்டி அது மரிக்கும் பொழுது இந்த இரத்தத்தை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த மனிதனுக்காக பாவ மன்னிப்பிற்காக இந்த பிரதான ஆசாரியன், இந்த ஆசாரியன் போய் அவர் பரிந்து பேசுகிறார், இன்னாருடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி வருஷத்திற்கு ஒரு முறை இந்த பலியை செலுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு சேர முடியவில்லை. அப்பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஆனால் கர்த்தரோடு சேர முடியவில்லை. ஏனென்றால் கிருபாதார பலியாக, நித்திய உடன்படிக்கையாக ஒரே ஒரு முறை பரிசுத்தமுள்ள இரத்தம், மாசற்ற இரத்தம், குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி சிந்தினால்தான் இந்த பூமியிலே பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, தான் இழந்து போன மனிதனை தம்மிடமாய் சேர்த்து கொள்ள முடியும் என்று பிதாவான் அறிந்திருந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர், நாம் உலகமெங்கிலும் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிறோம், ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடுகிறோம். The greatest sacrifice, the greatest gift, பயங்கரமான ஒரு தியாகம் பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பன், அவர் ஆல்மைட்டி காட், மகா பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்குள்ளே ஒரு தாயின் உள்ளம் இருப்பதினாலே நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை மானிடனாக மனு உருவத்திலே, மனித அவதாரத்திலே, மாம்சத்திலே, அவர் ஆவியா இருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். தமது ஜனத்தின் பாவத்தை நீக்குவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். தம்முடைய பிள்ளைகளின் பாவங்களை நீக்குவதற்கு ஒரு குற்றமற்ற பரிசுத்த இரத்தம் தேவை. முழு உலகத்திலும் பரிசுத்த இரத்தம் இல்லை. முழு உலகமும் எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, every man sinned against the Lord. ஒரு பிறந்த குழந்தை கூட அது இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நாம் பிறக்கும் பொழுதே நமக்குள்ளே பாவத்தின் இரத்தங்கள் இருக்கிறது. தாய் தகப்பனுடைய டிஎன்ஏஸ், ஜெனடிக்ஸ், இட் கேரிஸ் சின்ஸ். ஆனால் பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒன்று தேவைப்பட்டது. For the eternal redemption, for the atonement, for our sins, நம்முடைய பாவத்திற்கான பரிகாரமாக ஒரு இரத்தம் தேவைப்பட்டது. இந்த இரத்தம் மாசற்றதும், குற்றமற்றதும், பரிசுத்தமுள்ளதும், விலையேற பெற்றதுமாயிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இரத்தம் உலகத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே வந்து மரிப்பதற்கு, எல்லாரும் இந்த பூமியிலே பிறப்பதற்கு காரணம் வாழ்வதற்காக. இந்த பூமியிலே பயங்கரமாக வாழ்ந்து பெரிய ஆளா இருக்கணும், சர்வ அதிகாரியா இருக்கணும். ஒவ்வொருக்குள்ளும் எண்ணம் இருக்கும். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் இந்த பூமியிலே பிறந்தது மரிப்பதற்காக, பாவத்தை சுமப்பதற்காக, தன் ஜீவனை கொடுப்பதற்காக. அவர் வரும்பொழுது ஏழ்மை கோலமாய் அவர் வந்தார். ஆனாலும் அவர் பிறந்த இடம் வேணால் சத்திரமா இருக்கலாம். அவருக்கு பிறப்பதற்கு கூட ஒரு மருத்துவமனை கிடையாது. அவரை கிடத்துவதற்கு நல்ல ஒரு தொட்டில் கிடையாது, நல்ல வசதி கிடையாது. ஆனால் ராஜாதி ராஜாவை தூரத்தில் இருந்த சாஸ்திரிகள் கண்டு கொண்டார்கள். மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவருடைய பிறப்பு ஏழ்மையானவர்களுக்கும் தாழ்மையானவருக்கும் அறிவிக்கப்பட்டதை தவிர ராஜாக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்ற வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. The shepherds were in shock and fear. அந்த சனமே மகாஷ் பயங்கரமான சத்தம், கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாகிறது. தேவ தூதர்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு கொண்டாடுகிறாங்க. மரியாள் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த நேரம் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது.
மெய்ப்பர்கள் போய் கர்த்தரை வணங்குகிறார்கள். தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தர் ஒரு நல்ல மெய்ப்பர். மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சாதாரண மெய்ப்பன் அல்ல, நல்ல மெய்ப்பன். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு தமது மாம்சமாகிய திரையின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் கிழிக்கப்பட்டு நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் நினைவு கூற வேண்டும். நான் செய்த இந்த பாவம் என் தேவனை அது கிழித்து அவர் இரத்தத்தை எடுக்கத்தக்கதா இருக்கிறதே. பாவத்திற்கு பரிகாரம் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. That is the law. அதுதான் சட்டம். இரத்தம் சிந்தப்பட வேண்டும். தேவ ஜனமே, இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஒரு முறை நீங்கள் அடி வாங்கலாம், 2 முறை அடி வாங்கலாம், 3 முறை அடி வாங்கலாம் அவர்கள் செய்த தண்டனைக்கு. இணையத்தில் ஒரு காணொளியை பார்த்தேன். ஒரு ஆசிரியை தன்னுடைய மாணவியை, ஒரு 6-7 வயது கொண்ட ஒரு சிறு பிள்ளையை அடித்து விடுறாங்க. கிளாஸ்ல கவனிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லி அந்த குழந்தை தேம்பி அழுக ஆரம்பித்தது. அழுக ஆரம்பித்து காலையில் அடிச்சிருக்காங்க. மதிய வரைக்கும் அந்த குழந்தை அழுகை நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவளுடைய குடும்பத்திற்கு கால் பண்றாங்க. இது மாதிரி உங்க பிள்ளை அழுகை நிறுத்த முடியவில்லை, உங்க பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது. ஒரு அடிதான் அடிச்சாங்க டீச்சர், ஆனா அந்த குழந்தைய அழுகை நிறுத்த முடியவில்லை. நீங்க வந்து சமாதானம் பண்ணுங்க, கிளாஸ் எடுக்க முடியல எங்களால அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த தகப்பன் வராரு. தகப்பன் வந்து அந்த ஸ்கூலுடைய மேஜையில் உட்கார்ந்து தன்னுடைய குழந்தையை கட்டி அணைத்து அழுகாதே என்று சொல்கிறார். அழாதமான்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்குது. அப்போ அந்த அப்பா சொல்றாரு, டீச்சர் இனிமேல் என் குழந்தையை அடிக்காதீங்க, என் குழந்தையை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து அந்த அடியை வாங்கிக்கிறேன். ஏனென்றால் என் குழந்தைக்கு தாய் இல்லை, என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, இந்த குழந்தையுடைய அம்மா இறந்துட்டாங்க, இவளை சமாதானப்படுத்த யாருமே கிடையாது, இவளுக்கு ஆறுதல் படுத்த யாருமே கிடையாது, நான் தான் இருக்கிறேன், இவளை அடிக்காதீங்க என்று சொல்லி அந்த தகப்பன் சொல்கிறார். அந்த காணொளியை பார்த்த பொழுது நிச்சயமாகவே உள்ளம் உடைந்தது. ஒரு தகப்பனாலே தன் குழந்தை அடி வாங்குவதை பார்க்க முடியவில்லை. ஒரு தகப்பனாலே தன் குழந்தை வேதனைப்படுவதை பார்க்க முடியல. இந்த குழந்தையை ஆறுதல் படுத்த நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த குழந்தை அழுதால் நான் துடித்து போய்விடுவேன். இந்த குழந்தை அழுகை நிறுத்த முடியாது. இந்த குழந்தைக்கு தாய் கிடையாது. இந்த குழந்தையை அடிக்காதீங்க டீச்சர், எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து அடி வாங்கிக்கிறேன். இதுதான் ஒரு தகப்பனோட இருதயம். இந்த வசனம் அதான் சொல்லுகிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாய் புதிதும் ஜீவனும் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். மகா பெரிய ஆசாரியர் நாம் அடிக்கப்பட வேண்டிய நேரத்திலே என் பிள்ளைக்கு பதிலாக நான் அடி வாங்கிக்கிறேன். என் பிள்ளை மரித்து போனால்
அவன் நரகத்திற்கு போய்விடுவான். என்ன அடிங்க, நான் அந்த அடியை வாங்கிக்கிறேன், நான் அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி அந்த தகப்பன், டீச்சர் இந்த குழந்தையுடைய அழுகை நிறுத்த முடியாது, எனக்கு இந்த குழந்தை அழுகை நிறுத்த தெரியாது, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, என்ன அடிங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் அந்த அடியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பன் தாயை இழந்த அந்த பெண் குழந்தைக்கு தகப்பனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதைவிட 1000 மடங்கு, கோடி மடங்கு அதிக அன்பை நம்முடைய கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு தண்டனை கொடுக்கப்படுகிற நேரத்திலே அந்த தண்டனையை என் மகளுக்கோ என் மகனுக்கோ கொடுக்க வேண்டாம், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், என் இரத்தத்தை சிந்துகிறேன், நான் அவமானப்படுகிறேன், நான் சிலுவையில் அறையப்படுகிறேன், என் பிள்ளையை அடிக்காதீங்க, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட வேதம் சொல்கிறது. நமக்காக இயேசு கிறிஸ்து, நமக்காக வானங்களை பூமியும் சிருஷ்டித்த தேவன், நம்முடைய பரமபிதா, நம்முடைய தகப்பன், அவர் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு விலையேற பெற்றது. இந்த இரத்தம் விலையேற பெற்றது. இந்த இரத்தத்திலே நமக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த இரத்தத்திலே நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த இரத்தம் நம்மை பிதாவோடு சேர்க்கிறது. ஹல்லேலூயா. Can someone say hallelujah? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, நீங்க அவமானப்பட வேண்டிய இடத்துல, நாம் செய்த பாவத்திற்கு, நான் செய்த அக்கிரமத்திற்கு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல தகப்பன் என் பிள்ளை அடிக்காதீங்க, நான் அடி வாங்கிக்கிறேன், டீச்சர் எனக்கு கால் பண்ணுங்க, சத்துருவே என் பிள்ளையை நீ தொடாத, என் பிள்ளையை நீ தொடாம என்ன தொடு, என்ன நீ காயப்படுத்து, என்ன சிலுவையில் அடி, நான் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் பையன் தான் தப்பு பண்ணா பரவாயில்ல, என் பொண்ணு தான் கிளாஸ்ல ஹோம்ஒர்க் முடிக்கல, ஆனால் டீச்சர் எனக்கு கால் பண்ணுங்க டீச்சர், நான் அடி வாங்கிக்கிறேன், என் குழந்தை அழுகை நிறுத்த முடியாது, அந்த குழந்தைக்கு தாய் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் பரம தகப்பன், அவர் எல் ஷடாய், தாய் உள்ளம் கொண்டவர். உங்களுடைய அழுகையை அவரால் பார்த்து கொள்ள முடியாது, நீங்கள் படுகிற வேதனை அவரால் பார்க்க முடியாது, நீங்கள் படுகிற அந்த அவமானங்களை அவர் சகித்துக் கொள்ள முடியாது. உங்களுக்காக நீங்க அவமானப்படும் பொழுது உங்களுக்காக ஒரு ஆடை அடித்தது வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி கண்டு கொள்ளும் பொழுது தங்களுக்கென்ற அத்தி இலையினாலே தங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உருவாக்குகிறாங்க. ஆனால் அந்த அத்தி இலை பத்தல, அவங்கள அவமானம் போகல. கர்த்தர் அவர்களுக்காக ஒரு ஆட்டை அடித்து ஒரு வஸ்திரத்தை செய்து கொடுக்கிறார். ஒரு தாய் உள்ளம், ஒரு தகப்பனின் உள்ளம் அவமானத்தை மறைப்பது, நிர்வாணத்தை மறைப்பது. நாம் பாவம் செய்யும் பொழுது நம்முடைய அவமானத்தை, நம்முடைய நிந்தையை, நம்முடைய மீறுதலை மறைப்பதற்கும் மன்னிப்பதற்கும் நமக்காக ஒரு தகப்பன் ஓடோடி பரலோகத்திலிருந்து மனிதனாக இறங்கி நம்மை நோக்கி, மகனே, நான் உனக்காக இந்த சிலுவையை சுமக்கிறேன், நீ சுமக்க வேண்டாம், நீ என்னுடைய கரத்தை மாத்திரம் பிடித்துக்கொள், நான் உனக்காக இந்த அவமானத்தையும் இந்த பாடுகளையும் சுமக்கிறேன் என்று சொல்லி நமக்காக ஒருவர் மரித்தார். இந்த தேவன், அவர் சிந்தின இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே கொத்தடிமைகளாக தினந்தோறும் பல 100 செங்கல்களை சுட வேண்டும், வைக்கோல்கள் தரமாட்டார்கள், கடுமையான வேலை வாங்குவார்கள், குடும்பங்களை மறந்து 24 மணி நேரத்திலே 18, 16, 17 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும். பயங்கரமான கொடுமையான வேலைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டு வந்தார்கள். இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் பார்த்தார். தன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார் தகப்பன். இவர்களை மீட்பதற்கு ஒரு மோசையை அனுப்பினார்.
பலத்த செய்கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக எதிரியாகிய பார்வோனுக்கு முன்பாக அவனுக்குள்ளே கிரியை செய்கிற சத்துருவை நம்முடைய தேவன் கலங்க பண்ணினார். சத்துருவும் அற்புதங்களை செய்கிறான். கோலை கீழே போட்ட சர்ப்பமாய் மாறுகிறது. ஆனால் மோசேயின் கோல் மற்ற சர்ப்பங்களை விழுங்கினது. அப்படி என்றால் கர்த்தருடைய வல்லமை எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை. அப்படியே நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்தை இன்றைக்கு நாம் முழுவதுமாய் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அன்பை நாம் முழுவதுமாய் புரிந்து கொள்ளவில்லை. அந்த தகப்பனை போல அந்த குழந்தையை கட்டி அணைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு பதிலாக என்ன அடிங்க டீச்சர், என்ன அடிங்க மிஸ் என்று சொல்லி ஒரு தகப்பன் குழந்தையை போல, அவர் ஒரு தப்புமே செய்யல, ஆனா பிள்ளைக்காக மனம் இறங்குகிறார். பிள்ளையுடைய அழுகையை பார்க்க முடியவில்லை. பிள்ளை அழுகிற பொழுது கட்டி அணைத்துக் கொண்டு தான் அழுகிறார். அவருக்கு வலிக்கிறது. பிறந்த குழந்தைக்கு ஊசி போடும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்களேன், குழந்தைக்கு தான் ஊசி போடுவாங்க, ஆனா அம்மாவும் அப்பாவும் அழுவாங்க. ஏன் தெரியுமா? குழந்தையால வலி தாங்க முடியாதே, என் குழந்தைக்கு வலி தாங்க முடியாதே, என் குழந்தை அழுகுமே, என் குழந்தையுடைய பிஞ்சு உடம்புல இந்த ஊசி உள்ள இறங்குதே. ஏங்க, உங்க குழந்தையுடைய உடம்புல தடுப்பூசி போடுறதுக்காக அந்த வலியை தாங்க முடியலையே. பரலோக தேவனுடைய குழந்தையாகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கும் பொழுது சின்ன ஊசியா, பெரிய பெரிய ஆணிகளினாலே, பெரிய பெரிய முள்ளுகளினால கீடங்களை செய்து தலையிலே வைத்து அடித்தார்களே. கைகளிலும் கால்களிலும் ஆணிகளினாலே தன்னுடைய முழு சரீரத்தையும் ஆணிகள் நாளை தாங்கிக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தாரே. தாகம் தாகம் என்று சொல்லி தாகத்தினால் ஏங்கினாரே. சரீரமெல்லாம் உழுத ஒரு நிலத்தை போல இருந்ததே. அவருடைய முகம் அந்த கேடா இருந்ததே. அவருடைய முகம் பார்ப்பதற்கு அகோரமாயிற்றே. அவருடைய முகம் மனுஷ ரூபத்தை இழந்ததே. இப்படி ஒருத்தர், இப்படி ஒரு குழந்தை, பிதாவாகிய தேவனுடைய ஒரே செல்ல பிள்ளை அடி வாங்கி கொண்டிருப்பதை பிதாவானவர் பார்த்து எவ்வளவு துடித்திருப்பார், எவ்வளவு அழுதிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். உங்க குழந்தையுடைய சரீரத்தில் ஒரு சின்ன தடுப்பூசி போடும் பொழுது நீங்க துடிக்கிறீங்களே. 2 கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு எல்லாருக்கும் முன்பாக அவமானத்தின் சின்னமாக தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. ஏன் தெரியுமா? அவர் ரத்தம் சிந்தாமல் உங்களையும் என்னையும் மீட்க முடியாது. பிசாசானன் கையிலிருந்து உங்களையும் என்னையும் வாங்க வேண்டும் என்று சொன்னால், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீங்க. அவருடைய ஜீவனையே கிரயமாய் கொடுத்தாரே. அந்த சராசரத்தின் படைத்த தேவனுடைய ஜீவனை ஒருவரால் எடுக்க முடியாது. தன்னுடைய ஜீவனையை அவர் கொடுத்தார். உங்களை மீட்பதற்கு ஈடாக, உங்களையும் என்னையும் மீட்பதற்கு இணையாக அவர் கொடுக்க வேண்டிய பொருள் தன்னுடைய ஜீவனை. சத்துரு நினைத்தான், அவ்வளவுதான், இந்த பூமி எனக்கு சொந்தம், வான மண்டலங்கள் எனக்கு சொந்தம் நினைச்சான். இல்ல, மரித்தேன், ஆனாலும் சதா கால உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய தேவன் நியாயாதிபதியாக வரப்போகிறார். நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். குழந்தை இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிற ஜனமே, இந்த குழந்தை இயேசுவை, இந்த மரித்த இயேசுவை நீங்கள் நியாயாதிபதியாய் பார்க்கும் பொழுது அவரை அணைத்துக் கொள்ள போறீங்களா, அல்லது மனம் கசந்து அழுக போறீங்களா என்பதை இன்றைக்கு தீர்மானம் எடுக்கலாம். நாம் கர்த்தருடைய வழியில் நடந்தால் அவரை அணைத்து முத்தம் செய்வோம். அவருடைய நியாயப்பிரமாணங்களையும் அவருடைய அன்பின் கட்டளைகளையும், நீ என்னில் அன்பாயிருக்கிறது போல ஒரு அன்பாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீங்களா? அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறதே. இந்த ரத்தம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறதே. மோசே எல்லா அற்புதங்களை செய்து கடைசியான அற்புதம் செய்வதற்கு முன்பாக முழு இஸ்ரவேல், அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்திலே யாரும் எதையும் செய்யவில்லை.
அவர்கள் பாற்றவங்க வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. எகிப்தில் ஒரு பகுதியில் எகிப்து ஜனங்களுக்கு மாத்திரம் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் பெரிய வாதைகளும் வந்தது. ஆனால் கடைசியாக உங்கள் வீட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வாசனை நிலைக்காலிலே நீங்கள் தேய்க்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் சமைத்து புளிப்பில்லாத அப்பத்தோடு புசிக்க வேண்டும். எதற்கு அடையாளமாக இருக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் எகிப்திலிருந்து மீட்பதற்கு முன்பாக சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். சிலுவையில் நமக்காக இரத்தம் சொட்ட சொட்ட அவர் தொங்கப்பட்டார். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தமானது பிதாவானவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு தேவனோடு சேர்த்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, ஏதோ கிறிஸ்மஸ் என்பது நாளை கழிச்சு கொண்டாட போற கிறிஸ்மஸ் சந்தோஷத்தின் பண்டிகை மாத்திரமில்ல. தகப்பன் தன்னுடைய ஒரே பிள்ளையை இந்த உலகத்தின் மக்களுக்காக தியாகமாக அடிக்க ஒப்புக் கொடுத்தார். அவர் கைகளிலே கடாவப்பட்ட ஆணிகளை பார்த்து துடித்துடித்து போனார். அவர் பிறந்த நாள், அவர் இந்த பூமியிலே பிறந்த எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவை இழந்த நாள், பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுத்த நாள், பிதாவாகிய தேவன் தான் பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருந்த திரியேக தேவனிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியன் என்னும் திரியேக தெய்வத்திற்குள்ளே இருக்கிறதான குமாரன் மிகவும் நேசிக்கப்பட்டவர் யெகோவா தேவன் கர்த்தராகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். என் பிள்ளை அடிக்காதீங்க, என் பிள்ளை நரகத்திற்கு போக வேண்டாம், என் மகனை அனுப்புகிறேன். நமக்காக ஒருவர் சிலுவையிலே வந்து மரித்தார். திஸ் இஸ் கிறிஸ்மஸ். இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு ஜீவனையும் நமக்கு தைரியத்தையும் கொடுத்தது. பிதாவோடு சேர்வதற்கு, பிதாவோடு கூட சேர்வதற்கு பிரிந்திருந்த இரு திறத்தாரையும் சேர்த்தார் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ணி சாண்டா கிளாஸை வைத்தாங்க. சாண்டா கிளாஸ் அவர் இயேசுவின் நற்செய்தியை சொல்வதற்கு கிஃப்ட் மூலமாக நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த சாண்டா கிளாஸ் தான் இன்னைக்கு உலகமெங்கிலும் அவரை முதன்மைப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகமே கொண்டாடினாலும் உண்மையான கொண்டாட்டம் நீங்களும் நானும் உலகமாகி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு பரம காணுக்குள்ளே போகிறோம் என்பதுதான் உண்மையான கொண்டாட்டம். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். For God so loved the world that he gave his one and only begotten son, that whoever believes in him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய குமாரனை, ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது கிறிஸ்மஸ் தான். டிசம்பர் 25 மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது. வேக் அப். மற்றவர்களுக்கு வேணாம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸா இருக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தர் எனக்காக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். Not only on Christmas, every day is a Christmas for me. கிறிஸ்மஸ்ல மாத்திரம் நீங்க போய் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக தன்னையே கொடுத்தது போல நாம் கிறிஸ்துவுக்காக நம்மையே கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சிலுவையிலே மரிக்க சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை நீங்கள் செய்த அந்தரங்கத்தில் செய்த பாவத்திற்கு உங்களை எல்லாருக்கும் முன்பாக தண்டிக்கவில்லை. உங்களை தம்முடைய கரத்தினாலே மூடி மறைத்துக் கொண்டார். டீச்சர் என்ன அடிங்கன்னு சொல்லி அந்த தகப்பன் அந்த பிள்ளையை கட்டி அணைத்துக் கொண்டது போல
தகப்பன் உங்களை கட்டி அணைத்துக் கொண்ட அந்த அடியெல்லாம் அவர் மீது வாங்கினார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவர் பிறப்பையும் அவர் நமக்காகப்பட்ட தியாகத்தையும் தியானிக்க வேண்டும், அது நினைவு கொள்ள வேண்டும். Not only on Christmas, matured Christmas, தேறின கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். நேற்றைய தினத்தில் நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேகருக்கு அந்த சாட்சி பயனுள்ளதாக இருந்திருக்கிறதை நான் உங்களுடைய காமெண்ட்ஸில் பார்த்தேன். யூடியூப் இந்த லைவ் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணி I'm going to tell their names. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவங்க சொல்ற சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். அநேகருக்கு கர்த்தர் பேசினார். பிரதர், என்னையும் ஒதுக்கினார்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய பேர் கார்னர் ஸ்டோன். நீங்க சொன்னது போல நான் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்த என்னுடைய குரூப்பை விட்டு என்னை தூக்கிட்டாங்க, என்னை எடுத்துட்டாங்க, என்னுடைய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளல. ஆனால் இப்பொழுது நான் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். கர்த்தர் என்னோடு பேசினார். நான் நேற்று அந்த மெசேஜ் கொடுக்கும் போதே சொன்னேன், கர்த்தர் யாரோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி, இதை சொல்லுகிறார் என்று சொல்லி அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்படி ஒரு பேசுகிற தெய்வத்தை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக மரித்த நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் பிதாவான தேவன் பரலோகத்திலே ஒரு குமாரனை இழந்த தினம் பூமியில் அனுப்பினார். பரலோகம் வெறுமையாயிருந்தது. பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டே இருக்கிறார். 12 வயதில் இயேசு கிறிஸ்து காணாமல் போய்விட்டார். மரியாளும் யோசேப்பு ஓடி வந்து பார்க்குறாங்க. 3 நாள் கழித்து, இயேசுவே எங்க போனீங்க? உங்களை தேடிக்கொண்டிருந்தோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் பிதாவின் வீட்டில் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என் பிதாவினுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்துவால பிதாவினை விட்டு பிரிந்திருக்கவே முடியலங்க. இப்படி ஒரு செல்ல பிள்ளை, இப்படி ஒரு தேவனை, இப்படி ஒரு கர்த்தரை பரலோகம் இழந்த நாள் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்த தினம். நாட் ஆன் டிசம்பர் 25th. இயேசு பிறந்த தேதி என்னன்னு தெரியாது, பட் எல்லாரும் ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என் பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு அது கிறிஸ்மஸ் தான், எனக்கு கொண்டாட்டம் தான். பாதாளத்திற்கு அது ஏமாற்றம் தான், பிசாசிற்கு அது ஏமாற்றம் தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மீது தெளிக்கப்படும் பொழுது பிதாவோடு கூட சேர்க்கப்படுகிறேன். பிரதான ஆசாரியன் என்னை அவர் பிதாவோடு சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியின் ரத்தம் எனக்காக பிதாவிற்கு முன்பாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மெசேஜ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டே நேரத்தை, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், பிரதர் கர்த்தரினோடு பேசினார், அவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை சுத்திகரிக்கிறது. எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, நான் அடி வாங்கக்கூடாது என்று சொல்லி, நான் அவமானப்படக்கூடாது என்று சொல்லி எனக்காக அவர் சாபமானார். Love you Lord Jesus. உம்மை நேசிக்கிறேன் பிதாவாகிய தேவனே, உம்மை நேசிக்கிறேன். Elus kabashiyada dele el bazan ko shakta the pradishade khamanto rosh lebdu shakta le rahadosh rebaba sekelesh merus kaband le rahadosh el gadesh shakadiajash prakha parakatosh ரேபாதி ஆதோஷ். நாம் மாம்சத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து நம்முடைய தேவன் மாம்சத்திற்கு வந்தார். நாம் தேவனோடு இணைக்கப்படுவதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை ஆவியில் இணைக்கிறார். வாட் a loving God. மாம்சத்திலும் வந்தார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து, I couldn't explain. அவ்வளோ பெரிய அன்பு உங்கள் மீதும் என் மீதும் என் சந்ததியின் மீதும் உங்கள் சந்ததியின் மீதும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் அநேகரோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். God has spoken to you. ரேகாபாசே, நீர் நல்லவர்.
லே ரோடோஷ் பிரகாபாஷ் யாக்தா லே பிரதாஷ். உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை, நீங்களும் நானும் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். கிருபை, கிருபை. நான் செய்த புண்ணியமா, நான் நீதிமானா, நான் உத்தமனான்னு கேட்டா இல்லை. அவருடைய கிருபையினாலே, என் பிதாவினுடைய இரக்கத்தினாலே, என் தகப்பன் மூலமாக இந்த கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கிருபை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ லட்ச ஜனங்கள் இயேசுவை அறியாமல் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை விட்டு இன்னொரு உலகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். There is no hope without Jesus. There is no light without Jesus. இந்த பூமியை விட்டு இன்னொரு உலகத்திற்கு போகும்பொழுது இயேசுவின் கரத்தை பிடித்துக் கொண்டு நாம் போக வேண்டும். இயேசுவிற்குள்ளாய் இருக்க வேண்டும். எட்டர்னலா இயேசுவோடு கூட இருப்பதை தான் பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட பேசுனீங்க. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மூலமா கிட்டையும் பேசுனீங்கப்பா. அவங்க கிட்டையும் நீங்க பேசியிருக்கிறீங்க. இது ஆஃப்லைன்ல பார்க்க போற ஜனங்களுக்குள்ள நீங்க பேச போறீங்கப்பா. உங்களுடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இன்றைக்கு அநேகர் காமெண்ட்ல தெரியப்படுத்தியிருக்கிறாங்க, என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். Everyday God is speaking to me. Yes, God is speaking to me. 100% God is speaking to me என்று சொல்லி சொன்ன ஒவ்வொருவரையும், என்னோடு கர்த்தர் பேசினார் என்று சொன்ன ஒவ்வொருவரையும் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நான் உயர்த்தி காண்பிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறீர். உமது இரத்தத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே சமாதானமும் ஆரோக்கியமும் பாவ மன்னிப்பும் பரலோக காணலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கான நித்திய உடன்படிக்கையும் வைத்திருக்கிறீர். பிதாவோடு கூட இருத்திரத்தாரையும் பகையாயிருந்த இருத்திரத்தாரையும் உமது ரத்தம் சேர்த்திருப்பதற்காய் நன்றி. இந்த கிருபையை கொடுத்த உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை போதிப்பதற்கு எனக்கு கொடுத்த ஞானத்திற்காக நன்றி. அந்த பரலோக ஞானத்திற்காய் நன்றி. இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த வெளிப்பாடுகளை கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த அன்பை உடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதற்கு நீர் பாத்திரமாக வைத்திருப்பதற்காய் நன்றி. நீர் தலைவர்களையும் உடைய ஊழியக்காரரை உருவாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இவர்கள் சாதாரண பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, இவர்கள் கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்திருக்கிறவர்கள். இவர்கள் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள். The spirit revelation embassy is not for the baby Christians. They cannot understand this movement. இந்த காரியம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீ தெரிந்து கொண்டவர்களை நீ அழைத்து கொண்டு வந்து இதை கற்றுக் கொடுப்பதற்கும் இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதன் வழி நடப்பதற்கும் எனக்கு கிருபை செய்வதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி பிதாவை. உம்மை நேசிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மைக்கு ஆராதனை செய்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தினந்தோறும் கிறிஸ்துமஸ் என்பதை நீர் புரிய வைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. Every day is a sacrifice that the Lord has been sent to this earth should be remembered every day. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் நேசிக்க வேண்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்கிற ஒவ்வொருவருக்காகவும், தேவையோடுக்கு ஒவ்வொருவருக்காகவும், நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். I speak, I decree and declare in the name of Jesus. They will live a holy life. They will live a set apart life for the living God. கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுவார்கள். தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். God bless you.
கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் bless you. ஐ பிலீவ் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். டேக் யோர் டைரி. ஒவ்வொரு நாளும் கொடுக்குற மெசேஜில் கர்த்தர் உங்களோட என்ன பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. ஒரு வருஷம் கடந்து முடிஞ்சிருச்சு, கடந்து வந்துட்டோம். ஜனவரி மாதத்தில் இந்த வருஷம் ஜனவரியில் கர்த்தர் என்ன பேசினார் சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தால் மறந்துருப்பீங்க. ஸோ டேக் அ டைரி ஆர் டேக் அ ஸ்மால் நோட்புக். அதில் டேட் போட்டு ஒரு சின்ன குறிப்பு எழுதுங்க. கர்த்தர் இன்றைக்கு எதை பேசினார். ஐ சேலஞ்ச் யூ. ஒரு மாதம் கழித்து அதை திருப்பி பாருங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் உடைந்து போய் லோவாக இருக்கும்பொழுது அந்த டைரி எடுத்து பாருங்களேன். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். Not many of you are going to do this, but only few going to do this. God bless you. God bless you. God bless you. Hallelujah. God bless you. God bless you, Sister Jerlyn. Thank you. God bless you. I bless your family. I pray for your family. Rabu Sheke Lera Hantosh. Brother David John, God bless you. Sister Shaila Jaykumar, God bless you. Sister Batmavati, God bless you. Sister Sumati, God bless you. Sister Marian Samuel, God bless you. God bless your family. Rekha Mano Shambra Dekhala Rudosh. Re Delush Kababa di Lira Handorosh. Le Redeshe. God bless you. Sister Lakshmi Kumar, I bless you in the name of Jesus. God bless you. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய அன்பை உங்கள் மீது அவர் அதிகமாய் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீங்க. God bless you. Sister Ruth, God bless you. Sister Sulakshana Kalai, God bless you. Barata Adisha, Sister Shanti, God bless you. El Bradisha Baba Lahandorosh. Leira Dashe. Hallelujah. El Barakada Mahasheke Diarash. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. இந்த காணொளி முடிந்ததற்கு பிறகு, லைவ் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கைண்ட்லி ஷேர், ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக்ஸ். கர்த்தர் என்ன பேசினாங்க சொல்லி அட்லீஸ்ட் இங்கேயாவது நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒன் லைனில் கர்த்தர் என்ன பேசினார், ஸோ தட் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு உங்கள் இந்த சேனலில் வரும்பொழுது அதை படித்து பார்ப்போம், காமெண்ட்ஸை படித்து பார்ப்பாங்க. தட் வில் இம்பேக்ட் பீப்புள். தேங்க்யூ. தினந்தோறும் காமெண்ட் பண்ணுற பிரதர் டேவிட் ஜான், காட் பிளஸ் யூ. சிஸ்டர் ஜெர்லின், காட் பிளஸ் யூ. சிஸ்டர் மேரியன் சாம்வெல், காட் பிளஸ் யூ. சிஸ்டர் ஜெனிஃபர், காட் பிளஸ் யூ. இவங்கெல்லாம் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணுறாங்க. சிஸ்டர் பத்மாவதி, Sister Sulakshana Kalai, I remember a few people. Sister Ruth, Sister Grace, I am reading all your comments. தினதோறு காமெண்ட் பண்ணுங்க. Sometimes I may prophesy for you. ஆவியானவர் சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Sister Mercy, God bless you. Draw me nearer, nearer, nearer to the Lord, to the precious leading side. Draw me nearer, nearer, nearer to the Lord, to the precious. இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா.
அதே போல் எத்தனை பேர் ஜூம் மீட்டிங்கில் வந்து வீக்லி ஒன்ஸ் சந்திக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுறவங்க I'm going to prophesy for you. உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் ஆனில் வைத்திருக்கணும். I'm going to pray for you. நீங்கள் சொல்கிற ஜெப விண்ணப்பத்திற்கு நான் ஜெபிக்க மாட்டேன், பட் ஆவியானவர் எதை சொல்கிறாரோ அதற்காக நான் உங்களுக்கு ப்ராஃபஸை பண்ண போகிறேன். ஸோ இஃப் பீப்புள் ரியலி நீட் திஸ், நாம் ஜூமில் சப்ஸ்கிரிப்ஷன், ஜூமுடைய லைசன்ஸ் வாங்க போகிறோம். எவ்ரி மந்த் we need to pay nearly 5,000 to 8,000 rupees we need to pay. நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். ஜூம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 300 பீப்புளுக்கு 4,000 rupees பே பண்ணணும். அண்ட் above 300 and then 500 போகும்பொழுது தென் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஐ எம் ரெடி டு பை த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யூ. நான் ஜூம் எடுத்து உங்களுக்காக மீட்டிங்ஸ் நடத்த நான் போகிறேன். ஆனால் இஃப் பீப்புள் ரியலி இன்ட்ரெஸ்டட், ஆவியானவர் இந்த காரியத்தை இருதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். மாராதமா ஷேகேலி ரஹமஹன் கோரோஷ். God bless you. Thank you Jesus. Sister Lakshmi Kumar, thank you. God bless you. I really appreciate your comments. நீங்கள் இந்த காமெண்ட்டை லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். God bless you. டே ட்ரீமர் பட்டர்ஃப்ளை, உங்கள் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். God bless you. சிஸ்டர் ரூத், சிஸ்டர் மர்சி, சிஸ்டர் பிரதர் டேவிட் ஜான். அதே போல் கிறிஸ்மஸ் 25th செலிப்ரேட் பண்ணுறாங்க மற்றவங்க. நமக்கு டெய்லி கிறிஸ்மஸ், பட் அன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க நிறைய பேர். ஸோ ஐ எம் பிளானிங் என்னைக்கு நம்ம வைக்கலான்னு சொல்லி கிறிஸ்மஸோடைய டைமிங் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ரே பாபா அதிலி ரஹாந்தோரோஷ். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தே, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். சிஸ்டர் பாக்கியம், God bless you. ஐயா நன்றி உமக்கு நன்றி. சிஸ்டர் நிஷா, God bless you. உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. நெஞ்சார அணைத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய்
மாறிவிட்டீர். காத்தோரோபோஷே என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஜூம் மீட்டிங்காக நான் அநேகருடைய உங்களுடைய இன்புட் நான் எதிர்பார்க்குறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இந்த ஜூம் மீட்டிங் உங்கள் லைஃப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும். வீக்லி ஒன்ஸ் we are going to plan every Fridays or else every Thursday night we are going to plan. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அநேகருக்கு ஜூம் மீட்டிங் செய்கிறதற்கு விருப்பம் தெரியப்படுத்தியிருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். God is so good. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். God is so good. God will lead. We are going to grow together. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் தான் இருந்து நான் வந்தேன். ரொம்ப வருஷமாக எங்களால் ஊழியம் செய்ய முடியல. ஆனால் இப்போ எங்களை ஊழியத்தில் கூப்பிடுறாங்க. கர்த்தர் எங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நிறைய மாற்றம் இருக்கிறது. we are able to minister. நாங்கள் ஊழியம் பண்ணுகிறோம். God is so good என்று சொல்லி அவங்க சாட்சி அனுப்பியிருந்தாங்க. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் மாற்றுகிறார். God is so good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அந்நிய பாஷைகள் தந்திடுமே, அபிஷேகம் தந்திடுமே. வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, ஆயுதமாய் என்னை மாற்றிடுமே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பலவானின் கையில் உள்ள அம்புகளாய் கர்த்தர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தாவீது கையில் இருந்த ஒரு கல், அது சாதாரண கல்லாய் இருந்தது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கைகளிலே அந்த கல் வந்ததற்கு பிறகு அந்த கல் கோலியாத்தை கொல்லும் ஒரு ஆயுதமாய் கர்த்தர் மாற்றினார்.
கர்த்தர் அந்நிய பாஷைகளை கொடுத்து உங்களுடைய சாதாரண வார்த்தையை அது பயங்கரமான பவர்ஃபுல் வெப்பனாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது சத்துருவின் கோட்டைகள் அதிரும். நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது சத்துருவின் தாழ்பால்கள், சத்துரு வைத்திருக்கிற கட்டுகள் உடையும். அது ஹல்லேலூயா. இன்னொரு சாட்சியை ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, பிரதர், எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது. நான் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தில் நான் நிறைய அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறேன். நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறத என்ன நானே பார்த்து கொண்டிருக்கிறேன் தரிசனத்தில். அப்பொழுது கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் கண் விழித்த பொழுது எனக்கு அந்த ஞாபகம் இருந்துச்சு. அந்த வார்த்தையை நான் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு அந்நிய பாஷை பேசணும் ஆசை. ஆனால் தினந்தோறும் நான் உங்களுடைய வீடியோவை வீட்டில் டிவியில் ஆன் பண்ணி நான் அந்த மெசேஜ், அந்த அந்நிய பாஷைகளை என் வீட்டில் துணிக்க விடுகிறேன். என்னால் தான் பேச முடியல, ஆனால் நீங்கள் பேசுகிற அந்த அந்நிய பாஷையை நான் வீட்டில் நான் அதை போடும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப விடுதலையாக இருக்குது என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சி சொல்லியிருந்தாங்க. நேற்று தினத்தில் கர்த்தர் நல்லவர். பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அந்நிய பாஷையானது, அநேகர் அந்நிய பாஷையை பேசுவதற்கு வெட்கப்படுவாங்க. அந்நிய பாஷையுடைய மகிமை தெரியாது. அந்நிய பாஷை நுகங்களை உடைக்கிறது. அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது தேவ ரகசியங்களை பேசுகிறோம். many things are revealed. தீர்க்க தரிசனமான காரியங்களை கர்த்தர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடிந்து விட்டது. ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஆராதிக்கிறவர்களும் ஆராதிக்கலாம். God is good. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், விண்ணக ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம்,
வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், உங்களை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவன் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். உங்களை இருளை மாற்றினது இயேசுவின் ரத்தம், உங்களை விடுதலை ஆக்கினது இயேசுவின் ரத்தம், உங்களை உயர்த்த போகிறதும் இயேசுவின் ரத்தம். மறைந்திருந்து என்னை யாருமே பார்க்க மாட்டாங்களா என்று யோசித்துக் கொண்டிருக்க உங்களை கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வரும். அந்த காரியமும் இயேசுவின் ரத்தத்தினால தான். ஹல்லேலூயா. தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ் இதுவரைக்கும் செய்ததில்லை, செய்ய போவதும் கிடையாது. இயேசுவின் சாக்ரிஃபைஸை விட இயேசுவின் சாக்ரிஃபைஸ் தான் பெரிய சாக்ரிஃபைஸ். தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. இந்த வருஷம் முடிவதற்குள்ளே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என்னென்ன விஷயத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களோ, இதனால் முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள், நோ, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உங்க சூழலை பார்த்து சொல்லுங்க, என்னால முடியாது, ஆனா என் இயேசுவால முடியும். கூடாதது ஒன்றும் இல்லையே, என் இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், பெற்றோர் கைவிட்டிருக்கலாம், நீங்களே சொல்லியிருக்கலாம் என்னால முடியாது, I don't know when I'm gonna come out of this, it is impossible. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னால் கூடும் எல்லாம் கூடும், இயேசுவால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உங்கள் சூழலையை பார்த்து பேசுங்க,
கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லையே. ராகாபாஷே, கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது எதுவுமே கிடையாது. உங்க விசா அப்ளை பண்ணுங்க, அது கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களுடைய வேலையை நீங்க அப்ளை பண்ணுங்க. எந்த இடத்துல நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ திருப்பி அப்ளை பண்ணுங்க, அது கூடும். எந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் சொல்லி சோர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ His Son. And now let the weak say I am strong. Let the poor say I am rich because of what the Lord has done for us. Give thanks. பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் செழித்திடுவான். கர்த்தர் நமக்காய் செய்திட்டாரே, நன்றி உமக்கே. நன்றி இயேசுவே. பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே, நமக்காய் நன்றி. பலவீனமா இருக்கீங்களா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமாக நான் பலவான். சோர்ந்து போயிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பலவான். தைரியமே இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் தைரியவான். உலகம் உங்களை வெறுத்தாலும், உலகம் உங்களை பகைத்தாலும் நீங்க நினைவு கூற வேண்டியது, முதலாவது அது இயேசுவை பகைத்தது, முதலாவது அது இயேசுவை வெறுத்தது, பிறகுதான் உங்களை வெறுக்குது. உலகம் தேவனுடையது கிடையாது. உலகத்தினுடைய பொருளும் உலகத்தின் காரியமும் கர்த்தர் அதற்காய் வரவில்லை, உங்களுக்காய் வந்தார், எனக்காய் வந்தார். இந்த உலகத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட போகிறது. ஏன் சிருஷ்டிக்கணும்? பிகாஸ் இந்த பூமியெல்லாம் God is gonna எக்ஸ்டிங்க் வந்து அழிக்க போறாரு. எப்போ தெரியுமா? அவர் 1000 வருஷம் அரசாட்சி பண்ணும் பொழுது, அவர் வரும் பொழுது புதிய வானம் புதிய பூமி, சிங்கமும் கன்றுக்குட்டியும் ஒன்றாய் புல் தின்னும், ஒன்றாய் இருக்கும். குழந்தை கட்டிவிடும், பாம்பு புத்துக்குள்ள கைகளை விடும், ஒன்றுமே பண்ணாது. There is no hatred, there is no violence, there is no nothing. Everything will be pure joy. Hallelujah. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே.
நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்ல என்ற கவலை இல்ல, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. வாழ்நாள் முழுதும் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ரபா ஷாகா தரமா லேப்ராதாதி ரிபாபா ஷேகே தோரோபோஷே El Pratashanda Lebradadia Ebrudo Shekte Libradu Shakta Lebaragadama. நம்புவேன் இறுதி வரை, 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 நம்புவேன் இறுதி வரை. God bless you. Thank you. Thank you. God bless you. இவ்வளவு நேரம் பொறுமையோடு நிறைய பேர் ஆராதிச்சிங்க. கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், 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 நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. You alone I need, you alone I need, you alone I need, yes Lord. தகப்பனே, உம்மை நேசிக்கிறேன்.
Father, we love you as a family. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடு சேர்ந்து உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்க இருதயத்தை கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். God bless you. Dear people of God, thank you for joining. இவ்வளவு நேரம் நீங்கள் கர்த்தரை ஆராதிச்சிங்க. கர்த்தர் நல்லவர். I strongly believe many things are changing in your life. I prophetically speak to you that God is creating a new vessel, that God is creating a new person in you. உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஒரு மனிதனை உருவாக்குகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் ட்ரை பண்ணதெல்லாம் போதும். ஜஸ்ட் சரண்டர். ஆண்டவரே, என்னால் உம்மை பிரியப்படுத்தவே முடியாதப்பா, ஆனால் என்னை தருகிறேனப்பா. நீங்கள் மகிமைப்படுவீராக. நீங்கள் மகிமைப்படுங்க. You be lifted high, Lord. Rehandanamandroshe rebabadalahan koroboboshe rebamahan korodoshe delebaragadanamandanamamase Radhagadala mama shekta lebarihadadanama Predadi baba shiakta de lebradosh Mrata talama torododoshe Ebragadana na hanko torododoshe Megame Magimayin megame Vandal podume Yellam nadakume Mega